கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/11/2025 ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய கிருபையும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக இந்த மாதம் முழுவதும் நிறைவை கொடுங்கப்பா. செல்லக்கூடிய இடத்துல பாதுகாப்பை கொடுங்க, செய்யக்கூடிய காரியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இவர்களுடைய குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பழுகி பெருகும்படியாக செய்யுங்க. என் தேவனுடைய பாதுகாப்பு இவரோடு இந்த நன்மை தரட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. யாத்ராகமம் 15:26 நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, நீரே இவருடைய பரிகாரியான கர்த்தராக இருந்து சகலத்தையும் தப்பி வைத்து விடுதலை கொடுத்து ஆசீர்வத்தின் நன்மை கொடுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியத்திற்காகவும் உணவு கொடுப்பதற்காகவும் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியங்களுக்காகவும் மற்ற எல்லா ஊழியங்களுக்காகவும் ஆண்டவர் அதனுடைய தேவைகளை சந்திக்கணும். அதே போல் இந்த ஆதரவற்றோர் முதியோர் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மளிகை பொருளெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படணும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே நடக்கணும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, எங்கள் மீது நீர் அன்பு வைத்து இந்த ஊழியத்தெல்லாம் தந்த ஆண்டவர் இத்தனை ஜெப பங்காளர்கள் எங்களோடு இணைத்து நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறதப்பா. அதை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தோட தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காணிக்கை தருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும், பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இன்னும் கொடுக்கும்படி அநேகருடைய இருதயத்தில் நீர் பேசி ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக நீர் செய்ய போவதற்காக நன்றி. உடைய கிருபை கோலும் கைத்தறியும் அப்பா எங்களோடு இருந்து அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தருப்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இந்திய தேசத்தில் எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.